வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ரீசெண்டாக அந்த 100K கிவ் அவே ஒரு வீடியோ பண்ணோம்ல, அதில் ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சோலோ ட்ரிப்பு பற்றி. அவங்க கேட்ட நேரமா என்னன்னு தெரில. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கூட இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சோலோ ட்ரிப். யூஸ்வலாக சோலோ ட்ரிப் வந்து எனக்கு நியூசிலாண்டில் எப்படி இருக்குன்னா ஒர்க் ட்ரிப்பாக தான் இருக்கும். காலையில் முதல் ஃப்ளைட்டில் போயிட்டு நைட் லாஸ்ட் ஃப்ளைட்டில் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மோஸ்ட் அந்த ஒன் டே கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஒன் டே மீட்டிங் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுவாக தான் இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சோலோ ட்ரிப். பெருசாக எங்கேயும் இல்லை, வெல்லிங்டன்லேருந்து ஆக்லாண்ட் ஒரு 2 days போயிட்டு ஆக்லாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரப்போகிறோம். அவ்வளோதான் ப்ரிட்டி மச். ஸோ இந்த ட்ரிப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சு நான் புக் பண்ணியிருக்கிற ஸ்டே தான். அது நியூசிலாண்டுக்கே ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு சோலோ ட்ரிப்பில் தான் என்னால் ட்ரை பண்ண முடியும். அது ஏன் என்னங்கிறத வந்து நான் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ஆக்லாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. ஆஸ் யூஷுவல் வாங்க போகலாம். ஸோ ஃப்ளைட்டு வந்து 10:45, டைம் வந்து 10 மணி ஆக போகுது. ஸோ குவைட் ஏர்லி தான். ஒரு காஃபியை குடிச்சிட்டு லைட்டாக ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஒரு croissant, அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஓட்ஸ் வித் பாய்சன் பெரி, அதுக்கப்புறம் ஒரு பனானா டர்மரிக் ஸ்மூதி ப்ளஸ் இன்னொரு காஃபி. ஸோ வெல்லிங்டன்லேருந்து ஆக்லாண்ட் வந்து ஒரு ஒன் hour ஃப்ளைட், இல்லைனா 1 hour 10 அந்த மாதிரி 1 hour 10 minutes அந்த மாதிரி ஆகும். ஸோ நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் சொர்க்கவாசல்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜியோட படம் அது டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது உட்காந்து பார்க்கலாம். எனக்கு கீர்த்தனா வந்து இந்த ஜானர் படம்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இது சோலோ ட்ரிப்புங்கனால நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ப்ராப்ளி ஐ ஸ்டார்ட் வாட்சிங் சொர்க்கவாசல். ஸோ அந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஆக்லாண்ட் வந்தாச்சு. ஆக்லாண்டில் வந்து எங்கே நான் ஸ்டே போட்டிருக்கேன்னா லைலோன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு இடம் வந்திருக்கு. லைலோ ஆக்லாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். நீங்கள் வந்து ஜப்பான் பிளாக்ஸ் ஏதாவது யூடியூப்பில் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே அந்த கேப்சூல் ஹோட்டல்லாம் ரொம்ப ஃபேமஸ். கேப்சூலாக இருக்கும், அதுக்குள்ளே தங்கிப்பாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு நான் அது போட்டிருக்கேன். ஏன்னா ஃபேமிலியோடு வரும்போது இந்த மாதிரி இடம்லாம் ட்ரை பண்ண முடியாது. இது சோலோ ட்ரிப். ஸோ இதோட அட்வான்டேஜாக வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல தங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ வி ஆர் ஆன் அவர் வே டு லைலோ. இப்போ நான் எங்கே கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கேன்னா எனக்கு பின்னாடி வந்து இந்த ஸ்கை டவர் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு vlog போட்டிருக்கேன், ஸ்கை டவரும் சரவணா பவனும்னு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். ஆதிரா வேறு எத்தனோண்டு இருப்பா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச vlog வேறு. ஸோ டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். பட் எனிவேஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம லைலோ ஆக்லாண்ட் போகிறோம்.
பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரூம் நம்பர் 103, 4th பெட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ மக்களே, நான் சொன்ன அந்த கேப்சூல் டைப் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நமக்கு வந்து பெட் நம்பர் 4. நான் போட்டிருக்கிற ரூமில் 4 பெட் இருக்குது. ஸோ 1, 2, பின்னாடி 3, கீழே வந்து 4. இந்த ரூம் வந்து டக்குன்னு நான் உங்களுக்கு வந்து ரூம் டூர் காட்டுறேன். உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு ஃபேன் இருக்குது. இப்போ வந்து சம்மருங்கிறதுனால ரூமில் ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க. என்னோடய பெட் இது. ப்ரைவசிக்கு இருங்க, இதை புல் பண்ணிவிட்டு தூங்கும்போது முடிக்கலாம். அதே மாதிரி மேல் பெட்டில் இருக்கிறவங்க இந்த ஸ்டெப்ஸில் ஏறி அவங்க மேலே போய் படுத்துப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஷூ வைக்கிற இடம். ஸோ நமக்கு வந்து பர்சனல் லாக்கர் இருக்குது. உள்ள ஸ்டஃப்ஸ் வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் இதுதான் நம்மளோட பாட். நான் உள்ளே போயிட்டு லைட் போட்டு நான் காட்டுறேன். ஸோ நம்மளோட பாட்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து ஆக்சுவலாக ரொம்ப கிராம்ப்டாலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. என் ஹைட்டுக்கு நல்லா காலையும் நீட்டிக்க முடியுது. நான் வந்து 6.1, ஸோ ஒரு 6.3 வரைக்கும் ஹைட் இருக்கிறவங்க கம்ஃபர்டபுளாக படுக்கலான்னு தான் தோணுது. அண்ட் பெட்டு வந்து ஐ திங்க் இட்ஸ் அ டபுள் பெட். ஸோ கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே உருண்டு பரண்டு படுக்கலாம். யாருக்கு பிரச்சனைனா இந்த சிவியர் கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா விண்டோவே கிடையாது. பட் எனக்கு இன்றைக்கி ஒரு நைட்டு தான், நாளைக்கு வந்து திருப்பி வெலிங்டன் கிளம்பிடுவேன். ஸோ இட் ஷுட் பி ஆல் ரைட். பட் வேறு இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, அப்புறம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, குட்டியாக ஒரு ஃபேன் இருக்குது, அப்புறம் லைட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து சைடில் ஒரு மிரர். ஸோ ரூம் செக்இன் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்லாண்ட் வரைக்கும் வந்திருக்கோம். சரவண பவனில் சாப்பிடாமல் போக முடியுமா? அதனால் சரவண பவனில் போய் சாப்பிட்டுட்டு பிளான் என்ன, சரவண பவனில் சாப்பிட்டுட்டு அந்த சொர்க்கவாசல் படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்த ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜானர். எல்லாருக்குமான படமானு எனக்கு தெரில, பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜானர். ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு போய் செகண்ட் ஹாஃப் கண்டினியூ பண்ணிட்டு அவ்வளோதான். வி ஜஸ்ட் கோயிங் டு ரெஸ்ட். ஸோ சரவண பவனில் வந்து நான் பொடி தோசை சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட் பைட் வித் சாம்பார். ஐயோ, இவங்க வேர்ல்டில் எங்கே கடையை வச்சாலும் சாம்பாரோட டேஸ்ட்டு பா, கண்ணு மூட்டு சாப்பிட்டு அப்படியே சென்னையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இங்கே நியூசிலாந்து ஒரு சரவண பவன் இருக்கா, இங்கே சாப்பிட்ருக்கேன். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஒரு தடவை சாப்பிட்ருக்கோம். இப்போ அந்த வேர்ல்டு டூர் போனால அப்போ யூஏயில் சாப்பிட்ருக்கோம். ப்ளஸ் ஃப்ரான்ஸுக்கு வேலைக்கு போனோம், அங்கே பாரிஸில் இருக்குது, அங்கேயும் சாப்பிட்ருக்கேன். இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஒற்றுமை வந்து எல்லா இடத்துலையும் சாம்பாரோட டேஸ்ட்டு அப்படியே சென்னையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஊர்லேருந்தே ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவாங்க போல இருக்குது. சாம்பார்னால் இந்த குவான்டிட்டியில் தான் பண்ணணும் அப்படின்னு. சான்சர் பட் இந்த தோசையில் எனக்கு ஃபால்ட்டாக இருக்கிறது பொடி தான். பொடி மட்டும் ஏதோ இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற பொடி தோசை மாதிரி இல்லை. பட் சாம்பார் இந்த தோசை வந்து இங்கே $14.90. ஸோ பேக் டு நம்மளோட க்யூட் லிட்டில் பாட். பை த வே இப்போ தான் அந்த படம் பார்த்து முடித்தேன். எப்பா சாமி,
வெறித்தனமான படம். அகெயின் இது எல்லாருக்கும் சூட் ஆகிற ஜானரான்னு எனக்கு தெரில, பட் வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைக் டிஃப்ரெண்ட்டான படம் பார்க்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மஸ்ட் வாட்ச். போய் நெட்ஃப்ளிக்ஸில் சொர்க்கவாசல் பாருங்கள், சான்ஸே கிடையாது. பை த வே, இந்த ரூமுக்கு இந்த பாடுக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன்னு சொல்லன்னு நினைக்கிறேன். ஒரு நைட்டுக்கு $74. ஸோ இந்த $74 ஒர்த்தா இல்லையாங்கிறது எப்படி முடிவு பண்ணலாம்? நைட்டு வந்து நல்லா தூங்கிட்டா தென் இட்ஸ் ஒர்த் இட், இல்லைன்னா ப்ராப்ளி நாட். கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஸ்டெப் வரை நான் நடந்திருக்கேன். ஸோ டெஃபினெட்லி டயர்ட். ஸோ தூங்க வேண்டியதான். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த விலாகை முடிக்க போகிறோம். குட் மார்னிங். மணி வந்து காலைல 8 மணி. ஆக்சுவலாக பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஐ திங்க் இந்த ஸ்லீப் வந்து டிபெண்ட்ஸ் ஆன், இப்போ உங்களுக்கு அந்த கீழ்ப்பாடு கிடச்சிதுன்னா, மேலே இருக்கிறவங்க ஒழுங்காக தூங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த மேல் பாடில் தங்கியிருக்கிறவங்க வந்து நேற்று நைட்டு 11:30க்கு நம்ம தான் வந்தாங்க. அவங்க வந்து செட்டில் ஆகி, ஸோ அவங்க மூவ் பண்ணால் எனக்கு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி இருந்தது. ஒரு 11:45க்கெலாம் சவுண்டு எதுவும் இல்லை. ஸோ தூங்கியாச்சு. இட் வாஸ் குட். வின்டரில் இன்னுமே நல்லா காஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் கதவை திறந்துட்டு ஃபேனை போட்டேன். ஸோ இட் வாஸ் ஆல் ரைட். பரவாயில்ல, டீசெண்டாக தான் இந்த ஸ்டே. ஹாஸ்டல்லலாம் நிறைய தங்கியிருக்கேன். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் வெரி டீசெண்ட். அண்ட் பரவாயில்ல, $74க்கு ஒர்த்து தான். இப்போ இந்த ரூமில் 4 பெட் இருக்குது. ஐ திங்க் மேக்ஸிமம் 6 வரைக்கும் போகும் போல் இருக்குது. ஸோ 6 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக பிளாக் பண்ணிட்டு அப்படியே செம்மையாக ஃபன்னாக இருக்கலாம். ஸோ நைஸ், இட் வாஸ் குட். யூஸ்வலாக வந்து நிறைய யூடியூப் ப்ளாகில் தூங்கி எந்திரிச்சு வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம தூங்கி எந்திரிச்சு வ்ளாக் முடிக்க போகிறோம். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர். ஐ வில் see you guys in the next vlog. Bye.